ஹாய், என்னோட நேம் வந்து உமா பிரியதர்ஷினி. நான் கன்னியாகுமரியிலருந்து வரேன். நான் 2025 பிப்ரவரில நடந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமையும், கேட் எக்ஸாமையும் கிளியர் பண்ணியிருக்கேன். சிஎஸ்ஐஆர் நெட்ல ஜேஆர்எஃப் ரேங்க் 68 வாங்கியிருக்கேன். ஆ அதுக்கப்புறம் நடந்த இன்டர்வியூஸ்ல ஐசெட் ட்ரிவாண்ட்ரம், என்ஐடி சூரத்கல் அண்ட் ஐஐடி பாட்னால இன்டர்வியூ குடுத்தேன். இன்டர்வியூ குடுத்து 3 இன்ஸ்டிடியூட்ஸ்லயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன். நான் யுஜி பண்ணது நாகர்கோவில்ல ஹோலி கிராஸ் காலேஜ்ல தான் யூஜி பண்ணேன். அங்க 3 இயர்ஸ்ல 2 1/2 இயர்ஸும் கோவிட்லயே போயிடுச்சுன்றதுனால, ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்கா இல்லாத மாரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் பிஜிக்கு தான் வந்து பிஎஸ்ஜி கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமென் கோயம்புத்தூர்ல பண்ணேன். அங்க வந்து அ அ பிஜி படிக்கும்போது இந்த மாரி சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சு நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து, ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணோம். பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா சப்ஜெக்ட்டே ரொம்ப கிளியரா இல்ல அப்படின்றதுனால, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஜெரிஷா அக்கா அவங்க இப்ப ஐஐடி மெட்ராஸ்ல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலமா தான் எனக்கு ஜிஎம்ஐ பத்தியும், பச்சையப்பன் சார் பத்தியும் தெரிய வந்தது. எனக்கு சார் பத்தி தெரிய வந்ததும், ஓகே நான் சார் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து அ சிஎஸ்ஐஆர் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆறது தான் சார் எய்ம் அப்படின்ற மாரி நான் சொன்னப்போ, சார் வந்து இல்ல பிஹெச்டி பண்ணா அத விட ரொம்பவே அ இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். அப்படின்ற மாதிரி சார் ரொம்ப மோட்டிவேட்டிங்கா பேசுனாங்க. அதனால தான் நான் இன்ஸ்டிடியூட்டும் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டா வந்து சார் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா பேப்பர் தான் நடத்துனாரு. இனிஷியலா ஒரு 10, 15 டேஸ்க்கு எனக்கு வந்து கோப் அப் பண்ணவே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வந்து இந்த டெஸ்ட்டு, அசைன்மென்ட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு எங்க இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஓகே ஸோ இப்படிதான் சப்ஜெக்ட் கத்துக்கணும் அப்படின்ற ஐடியாவே அப்பதான் வந்து ஒரு கிளியரா வந்தது. அண்ட் ஃபர்தரா வந்து சீனியர்ஸுமே இங்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரியாத டாபிக்லாம் வந்து எப்போ வேணாலும் சீனியர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு கத்துக்கிற மாரி தான் இருந்தது. அண்ட் இங்க இந்த சீனியர், ஜூனியர் அப்படின்ற டிஃபரன்ஸ் எதுவுமே எப்பவுமே இருந்தது கிடையாது. எந்த டைம்னாலும் அவங்க கிட்ட நம்ம டைரக்ட்டா போய் எனக்கு தெரியல, இத எனக்கு சொல்லி தாங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணலாம். அது வந்து இங்க படிச்சுட்டு இருக்கிற சீனியர்ஸ்னாலும் சரி, இங்க படிச்சு வேற வேற இன்ஸ்டிடியூட்ஸ்ல பிளேஸ் ஆன சீனியர்ஸ்னாலும் சரி, எங்களுக்கு எந்த ஒரு இதுனாலும் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க எல்லாருமே வந்து நின்றுருக்காங்க. அண்ட் இங்க மேஜரா வந்து எக்ஸாம் படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்றத விட, இங்க எல்லாமே மேத்ஸ் ரொம்ப புடிச்சு, மேத்ஸ் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அதிகம்ன்றதுனால, இங்க வந்து ஒரு இந்த வைபே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. த்ரூ அவுட்டா இந்த கோர்ஸ் த்ரூ அவுட்டாவே இந்த வைப் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது இன்ஸ்டிடியூட்ல. அண்ட் பிப்ரவரில வந்து எக்ஸாம்ஸ் வந்தது. எக்ஸாம்ஸ்லயும் நான் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ரெகுலராவே மாக் இன்டர்வியூஸ் நடந்து, சாருமே மாக் இன்டர்வியூஸ் வச்சாங்க அண்ட் சீனியர்ஸுமே மாக் இன்டர்வியூஸ் வச்சாங்க. அது அந்த மாக் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நம்ம இன்டர்வியூஸ் போகும்போது அது வந்து அ எந்த ஒரு பயமும் இல்லாம, அ எதுவுமே இல்லாம ஃப்ரீயா போய் ஓகே நமக்கு தெரிஞ்சது நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா மேத்ஸ் பேசணும் அப்படின்ற மாதிரி போய் ஈஸியா அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஸோ இன்டர்வியூஸ் ஈஸியா இருந்ததுக்கு ரீசனே வந்து இங்க நடந்த மாக் இன்டர்வியூஸ் தான். ஸோ இங்க மேத்ஸ் பேசிக்கா எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேத்ஸ் கத்துக்கணும். ஆனா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எக்ஸாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்ச தாண்டி எனக்கு மேத்ஸ் கத்துக்கணும், மேத்ஸ் பிடிக்கணும், மேத்ஸ் பேசணும் அப்படின்னா, டெஃபினட்டா ஜிஎம்ஐ வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதான் வந்து என்னோட ஜர்னி இன் ஜிஎம்ஐ. தேங்க் யூ.